அன்பார்ந்த இறைமக்களே, இந்த காலை தியான வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே ஜெபத்தோடு உபவாசத்தோடு என்ன நோக்கத்தோடு நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் அருளி செய்வாராக. ஆமேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் யோசேப்பு ஆவார். யோசேப்பு என்கின்ற பெயருக்கான பொருள் கனி தரும் திராட்சை செடி என்பது பொருள். யோசேப்பை யாக்கோபு ஆசீர்வதிக்கின்ற போது அப்படித்தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. யோசேப்பு ஆளுநராக எகிப்து நாட்டில் அவர் பொறுப்பு ஏற்கின்ற போது அவருக்கு வயது சரியாக 30 என்று சொல்லுகிறார்கள். 30 வயதில் மிகப்பெரிய தலைவராக எகிப்து நாட்டில் அவர் திகழ்கிறார். திருமறையில் நாம் பார்ப்போமேயானால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று அந்த மூதாதையர் உடைய பெயர் வரும். அதில் யோசேப்பை பற்றியும் வரவேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆசிரியர்கள். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு ஒரு சிறிய பகுதி இருக்கிறது திருமறையில், ஈசாக்குக்கு சற்று சிறியது, யாக்கோபுக்கு சற்று பெரியது. ஆனால் யோசேப்புக்குத்தான் 39ஆம் அத்தியாயத்திலிருந்து ஆதியாகமம் நிறைவு செய்கின்ற வரை யோசேப்பை பற்றித்தான் நாம் முழுக்க படிப்போம். கிட்டத்தட்ட 10-11 அத்தியாயங்கள் யோசேப்புக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பரிதாபம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அதோடி நின்று போய்விட்டது அந்த மூதாதையர் பட்டியல். அந்த பட்டியலில் யோசேப்பு இடம்பெறாது போனது நமக்கு வியப்பைத்தான் தருகிறது. இந்த யோசேப்பை இயேசுவினுடைய நிழல் ஓட்டம் என்று சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ், பழைய ஏற்பாட்டில் ஜோசப். அவரை ஒரு நிழல் ஓட்டம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர், இவர் கனவுக்காரர், அவரை கொன்றுவிடலாம். அதுபோலதான் இயேசுவும் அவருடைய சொந்த ஊரார், அவருடைய சொந்த மக்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள். சிலுவையில் அறையும் என்று அவரை குறித்து சொல்லுகிறார்கள். both were rejected, both were sold for money. யோசேப்பும் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார், இயேசுவும் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். both were sold. ஆனால் இந்த இருவருமே வரலாற்றில் பிறரை காக்கின்ற பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். they both became a saviors of the world. அன்றைய காலகட்டத்தில் எகிப்தில் தான் உணவு இருந்தது, வேறு எங்கும் உணவு இல்லை. அந்த உணவு வழங்கி மக்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற பணியில் யோசேப்பு இருந்தார். இங்கே தன்னுடைய உடலையும் உதிரத்தையுமே உணவாக தந்து உலக மக்கள் அனைவரையும் வாழ்வித்தார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். ஜோசப் வாஸ் a foreshadow of Christ Jesus என்று சொல்லுகிறார்கள். இவரை குறித்து ஒரு 3-4 குறிப்புகளை நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஒன்று, இவரை பற்றி சொல்லுகிற போது he was an invisible leader என்று சொல்லுகிறார்கள். an invisible leader became visible என்று சொல்லுகிறார்கள். எப்படி? நாம் யோசேப்பை குறித்து பார்ப்போமேயானால் அவருடைய சகோதரர்களே சொல்லுவார்கள், இதோ கனவுக்காரன் வருகிறான். யோசேப்புக்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஒருவரை அடையாளப்படுத்த வேண்டுமானால் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள். பெயர் தெரியாத நிலையில் வேண்டுமானால் அவருடைய ஊரை பற்றி சொல்லி கூப்பிடுவார்கள். ஆனால் இவருக்கு பெயர் அவருடைய சகோதரர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் யோசேப்பு தூரத்தில் வருகிற போது இதோ கனவுக்காரன் வருகிறான், அங்கேயும் அவருடைய பெயர் மறக்கப்படுகிறது. போர்த்திபார் வீட்டில் வேலை செய்கிறார். போர்த்திபாருக்கும் அவருடைய மனைவிக்கும் கண்டிப்பாக அவருடைய பெயர் தெரிந்திருக்கும். ஆனால் போர்த்திபாரின் மனைவி காரணம் இல்லாமல் யோசேப்பை குற்றம் சாட்டுகிற போது, நீர் அடிமையாக அழைத்து வந்த
எபிரேயன் என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், அவருடைய பெயரை குறிப்பிடாமல் அவருடைய இனத்தை குறிப்பிடுகிறார். இங்கே அவர் சொல்லுகிறார், போர்த்திபாருடைய மனைவி ஆதியாகமம் 39:14 அவள் தன் வீட்டு ஆட்களை கூப்பிட்டு, என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்கா இந்த எபிரேயனை வீட்டிற்கு கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, அவர் வந்தவுடனும் அதையே தான் சொல்லுவார். இந்த எபிரேயன் 17ஆம் வாக்கியம், நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான் என்று பொய் குற்றச்சாட்டு சாட்டுகிறார். அப்படி சாட்டுகின்ற போது கூட யோசேப்பு என்று சொல்லாமல் எபிரேயன் என்று தான் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, இந்த பானபாத்திரக்காரன் சிறையில் வருவார், அவருடைய கனவுகளை எல்லாம் பற்றி விளக்கி சொல்லுவார். அப்போது அந்த கனவு பலித்துவிடும். அவர் மீண்டும் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக அவர் உயர்த்தப்படுவார். எகிப்தின் ராஜா பார்வோனுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவு வருகிற போது இந்த பானபாத்திரக்காரன் கனவை விளக்குவதற்கு ஒருவன் இருக்கிறான், அவன் ஒரு எபிரேயன், அவன் சிறையில் இருக்கிறான் என்று சொல்லுவார். இப்படி எல்லாருமே சகோதரர்களானாலும் சரி, வீட்டு எஜமானியானாலும் சரி, சிறையில் தனக்கு நட்புடன் பழகிய இந்த பானபாத்திரக்காரனானாலும் சரி, எல்லாரும் யோசேப்பு என்று பெயர் குறிப்பிடாமல் எபிரேயன் எபிரேயன் என்று தான் சொல்லுகிறார்களே தவிர ஒருவரும் அவரை பெயரிட்டு அடையாளப்படுத்தவில்லை. எக்ஸப்ட் தி ஃபாரோ, ராஜா மட்டும் அவரை அடையாளப்படுத்துகிறார். எப்படி அவர் சொல்கிறாரு, எல்லாரும் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஏன் வரீங்க, எல்லாம் யோசேப்பிடம் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். 41ஆம் அத்தியாயம் 55ஆம் வாக்கியம், எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இவர் ஃபாரோ தான், அந்நியர் தான், ஆனாலும் ஒரு தலைவரை எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது பாருங்கள். யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள். யோசேப்பு குழியில் இருக்கிற போதோ, யோசேப்பு போர்த்திபாரின் வீட்டில் இருக்கிற போதோ, யோசேப்பு சிறையில் இருக்கிற போதோ அவருடைய பெயர் அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்போது உயர்ந்த நிலைக்கு ஆளுநராக உயர்த்திவிட்ட பிற்பாடுதான் அவருடைய பெயர் அனைவருக்கும் தெரிகிறது, யோசேப்பு என்று சொல்லி. இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? ஒரு தலைவர் தனக்கான அடையாளம் எப்போது வரும் என்று காத்திருந்து அதனை பெற்றுக்கொள்ளுவார். அதிலே யோசேப்பு சிறந்தவர் என்று சொல்லுகிறார்கள். தனக்கான அடையாளம் வரும் வரை காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டவர். He may be invisible for a shorter period, but he was visible as a leader, as a Joseph, for a longer period and for many people in the world. இரண்டாவதாக, leads to introspection என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன். A leader who leads to introspect one's own self. என்ன அப்படின்னா, இவர் பெரிய ஆளாகிடுவார், எகிப்தில் பெரிய ஆளாகிடுவார், எல்லாரும் அவரிடம் வந்து உணவு வாங்கி கொள்ளுவார்கள். அப்படி உணவு வாங்கி செல்லுகிற போது தன்னுடைய சகோதரர்களையும் அவர் சந்திக்க வேண்டிய சூழல் வருகிறது. அப்படி சந்திக்கின்ற போது அந்த சகோதரர்கள் தங்களைத்தான் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களை வழிநடத்தி செல்லுகிறார். நீங்கள் அப்போ என்னை குழியில் தள்ளினீங்க, என்னை கொன்று போட நினைத்தீர்கள், என்னை விற்று போட்டீர்கள் அப்படிலாம் சொல்லி அவர்களை அக்யூஸ் பண்ணாமல், அவர்களை குற்றம் சாட்டாமல், அவர்களே தங்களைத்தான் உள்நோக்கி பார்த்து தாங்கள் செய்த செயல்களுக்கான மன வருத்தத்தை கொண்டு வருகிறார் இங்கே யோசேப்பு. 42ஆம் அத்தியாயம், ஆதியாகமம் 42ஆம் அத்தியாயம் 21ஆம் வாக்கியத்திலே, அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம்,
உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்போது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை. நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம். ஒரு நல்ல தலைவர் தன்னிடம் வருகிறவர்களை சோதித்து அறிவதற்கு உட்படுத்துவார். இங்கு அப்படித்தான் செய்திருக்கிறார் இந்த யோசேப்பு. அவர்கள் தங்களை தாங்களே திரும்பி பார்த்து தாங்கள் செய்த தவறு என்ன, தங்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட காரியங்கள் வருவதற்கான காரணம் என்ன என்று தன்னுடைய வாழ்க்கையின் பின்பக்கத்தை திருப்பி பார்ப்பதற்கு இவர்களை வழிநடத்தி செல்லுகிறார். ஒரு காரியம் ஒன்றை செய்ய வேண்டும், அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி இல்லை என்று சொன்னால் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை சிந்தித்து பார்க்கிறவர்கள் தான் தலைவர்கள். அதனை சிந்திக்க வைக்கிறவர்கள் தான் தலைவர்கள். தொண்டர்களே, இந்த தோல்விக்கான காரணம் எப்படி வந்தது என்பதை சிந்திக்க வைக்கிறவர் தலைவர். அப்படித்தான் யோசேப்பு இங்கே தன் சகோதரர்களை தான் செய்த குற்றத்தை உணரும்படி அவளை சிந்திக்க வைக்கிறார். மூன்றாவதாக, a leader with an instinct of mothering nature. A leader with an instinct of mothering nature. தாய்மை உள்ளம் கொண்டு தன்னிடத்தில் வந்தவர்களை காக்கின்ற பண்பு. இந்த பண்பு தலைவர்களுக்கு தானாக வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் இப்படி குறித்து வைத்திருக்கிறேன், சிறு குறிப்பு. நேச்சுரல் அண்ட் ஆட்டோமேட்டிக். ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளை அழுதவுடன் உடனே விழிப்பு தட்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பா இருப்பார் கூட, அவருடைய பெற்றோர் உறவினர்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனாலும் குழந்தை லேசாக சினுங்கிச்சுன்னா கூட அந்த தாய் உள்ளத்திற்கு தெரியுமாம். உடனே அவர் எழுந்து தன் தாய் என்ன ஏது என்று பார்ப்பாராம். அதுபோல்தான் இந்த யோசேப்பு தன் சகோதரர்களும் தன்னுடைய பெற்றோரும் இந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் சொல்லுகிறார், நீங்களெல்லாம் வந்துவிடுங்கள் எகிப்திற்கு, கோசோன் நாட்டை நான் உங்களுக்கு தருகிறேன், அங்கு மெய்ப்பர்கள் தங்கியிருப்பார்கள், நல்ல வளமான இடம், நீங்கள் அங்கே தங்கியிருக்கலாம் என்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 45ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. அங்குள்ள உங்களை நான் பேணி காப்பேன். பேணி காப்பேன். இந்த செயல் ஒரு தாயினுடைய செயல். தன் குழந்தையை பேணி காப்பார் தாய். அதுபோலதான் இங்கே யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து விடுங்கள், நான் உங்களை பேணி காப்பேன் என்று சொல்லுகிறார். நேச்சுரல் அண்ட் ஆட்டோமேட்டிக். இரண்டாவது சிறுகுறிப்பு, ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொவைடிங் நேச்சர். நீங்கள் வெளியில் இருந்தால் நிச்சயமாகவே உயிரிழந்து போய்விடுவீர்கள். இங்கே வாருங்கள், நான் உங்களை காப்பேன், உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, உங்கள் மகன் யோசேப்பு தெரிவிப்பது இதுவே, கடவுள் என்னை எகிப்து முழுவதற்கும் ஆளுநராக நியமித்து உள்ளார். எனவே காலம் தாழ்த்தாமல் என்னிடம் வாருங்கள், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடு உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கோசோன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம். தன் பக்கத்திலேயே வைத்து அவர்களை பாதுகாக்கிறார். அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொவைடிங் நேச்சர். அது மட்டுமல்ல, பிரிந்திருந்த நாம் இப்போது ஒன்றுபடுவோம், லெட் அஸ் பாண்ட் டுகெதர் என்று சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் நான் உங்களோடு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி என்னை குழியில் தள்ளினீர்கள், என்னை விற்று போட்டீர்கள். ஆனால் நான் உங்களை இப்போது அப்படி செய்ய மாட்டேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை பிரித்து போட்டீர்கள், ஆனால் நான் உங்களை இப்போது கூட்டி சேர்த்து கொள்ளுகிறேன். நீங்கள் நான் உங்களோடு கூட இருக்கக்கூடாது என்று நினைத்தீர்கள்,
ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு மதரிங் நேச்சர் பாருங்கள். இந்த மதரிங் நேச்சர் நேச்சுரல் அண்ட் ஆட்டோமேட்டிக், ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொவைடிங், பாண்டிங் அண்ட் பீயிங் வித் தி பீப்புள். இந்த அனைத்து பண்புகளையும் இயேசு தன் வாழ்க்கையில் பெற்றிருந்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. எப்படி? இயேசு எல்லாரிடமும் சொல்லுவார், ஒரு அற்புதத்தை செய்வார், அந்த அற்புதத்தை செய்துவிட்டு இதை யாரிடமும் சொல்லாதிருங்கள் என்று சொல்லுவார். இயேசுவை அழைத்து கொண்டு போய் ராஜாவாக வைக்கலாம் என்று சொல்லுகிற போது அவர் அந்த இடத்தை விட்டு நழுவி போய் விடுவார். He was invisible until to reach the cross. குருசில், சிலுவையில் தான் அவர் உயர்த்தப்பட்டு அனைவருக்கும் மீட்பராக தெரிந்தார். யோசேப்பு எப்படி ஆளுநராக விட்ட பிற்பாடுதான் அவர் யோசேப்பு என்று தெரிய வந்தது. அதுபோலதான் இங்கேயும் இவர் யூதருக்கு ராஜா என்பது சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடுதான் தெரிகிறது. ஏனென்றால் அவருடைய சிலுவையின் மேலே எழுதியிருந்தார்கள், இவர் யூதருக்கு அரசர். எப்படி அந்த வெண்கல பாம்பை உயர்த்தி பிடிக்கிற போது மோசே உயர்த்தி பிடிப்பார், அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் நலமடைந்தார்களோ, அதுபோல் இயேசு இங்கே உயர்த்தப்படுகிறார். அவரிடம் வந்தவர்கள் எல்லாரும் மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசு மீட்பளிக்கிறவர் என்பது உயர்த்தப்பட்ட போதுதான் அவருக்கு தெரிகிறது. அருகில் இருந்த கள்வன் அதை தெரிந்து கொண்டான். வாழ்வின் மீட்பை அவன் பெற்றுக்கொண்டான். இயேசு தன்னிடம் வருகிறவரை உள்நோக்கி திரும்ப பார்க்க செய்வார். சிலுவையில் அதுதான் நடைபெற்றது. 2 கள்வர்கள் இருக்கிறார்கள். இயேசு இருவருக்குமே தன்னுடைய போதனைகளை சொல்லுகிறார், இருவரையும் மன்னிக்கிறார், உடனிருந்த மக்களை எல்லாம் மன்னிக்கிறார். ஆனால் அதில் ஒருவர் தன்னையே திரும்பி பார்ப்பதற்கு மனமில்லாமல் இயேசுவை ஏசி பேசி அவர் போய்விடுகிறார். ஆனால் மற்றவர் தன்னை அவர் திரும்பி பார்க்கிறார். அவர் சொல்லுவார், ஏன்பா நீ கடவுளுக்கு பயப்படுறது இல்லையா? நாமெல்லாம் முறைப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று அவர் சொல்லுவதன் வழியாக நாம் செய்த தவறுக்கான பலனை அனுபவிக்கிறோம். அப்படியானால் அவர் தவறு செய்து கொண்டேன் என்று அவர் ஒப்புக்கொள்ளுகிறார். அதனால தான் அவர் இயேசுவோடு இருக்கின்ற வாய்ப்பை பெற்றுக்கொண்டார். அப்படி சிறந்த தலைவர்கள் தன்னிடம் வருகிறவர்களை உற்று நோக்கச் செய்வார்கள். கடைசியாக இயேசுவுக்கு இருந்த அந்த தாய்மை உள்ளம். மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க, மீனே அகப்படலை. என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. நாங்கள் முழுவதும் மீன் பிடித்த முயற்சி செய்தோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு அம்மா, ஒரு பிள்ளை படிச்சுன்னே இருக்குது, ஆனால் எனக்கு புரியலன்னு அப்போ பக்கத்தில் உட்கார்ந்து அந்த பிள்ளைக்கு புரிவது போல் சொல்லி கொடுப்பார். அதுதான் தாய்மை உள்ளம். இயேசு சொல்கிறாரு, உங்கள் வலைகளை வலது பக்கமாக வீசுங்கள். நிறைய மீன் கிடைக்கிறது. திரள் கூட்டமான மக்கள் தன்னை தேடி வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பசியாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து இயேசு சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஏற்கனவே சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அவளுக்கு ஏதாவது புசிக்க கொடுங்கள். நம்ம வீட்டில் கூட நம்ம எங்கேயா வெளில போய் சுற்றிட்டு வீட்டுக்கு வரோன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றியா இல்லை சாப்பிட்டியான்னு முதல் யார் கேட்பான்னு நினைக்கிறீங்க? அம்மா தான் கேட்பாங்க. சில தடவை அப்பாவும் கேட்பார். அப்படி அப்பா கேட்குறாருன்னா அவருக்குள்ளும் தாய்மை உள்ளம் இருக்கிறது என்பது பொருள். யாரெல்லாம் உணவருந்துகிறாயா, உணவருந்தினியா என்று கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள். இயேசு அப்படித்தான் கேட்பார். உயிர் தெழுந்த பிற்பாடு கூட சீடர்கள் அங்கே வலைகளை வீசி கொண்டிருப்பார்கள். அவர்கள் கரைக்கு வந்தவுடன் உணவு ஆயத்தம் செய்து வைத்து சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்பார். அப்புறம் இந்தாங்க இதையும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு எடுத்து கொடுப்பார். எ மதரிங் நேச்சர். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, இந்த தவ காலத்திலே நாம் சிறந்த தலைவர்களாக வளர வேண்டுமே ஆனால் நாம் காலம் வருகின்ற வரை காத்திருந்து
உயர்த்தப்படுகிற போது அடையாளப்படுத்தப்படுகிற மக்களாக நாம் வாழ வேண்டும். நம்மிடத்தில் வருகிறவர்களை குற்றம் சாட்டாமல் தீர்ப்பளிக்காமல் அவர்களை திரும்பி பார்க்க நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்மிடம் வருகின்றவர்களை நியாயம் தீர்த்து தீர்ப்பிடாமல் அவர்களை தாய் உள்ளம் கொண்டு அவர்களை அரவணைத்து உபசரித்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிற போதுதான் நாம் சிறந்த தலைவர்களாக மாற முடியும். இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.